வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல லைக், அன்லைக், லைக்லி, அன்லைக்லி இந்த வேர்ட்ஸ் பத்தி எல்லாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த லைக்குக்கும் லைக்லிக்கும் என்ன டிஃபரன்ஸ், அன்லைக்குக்கும் அன்லைக்லிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த லைக்ன்ற வேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் அப்படின்றத நம்ம வேர்பா யூஸ் பண்ணுவோம். லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லைக் காஃபி, ஐ லைக் டு வாட்ச் மூவிஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதே லைக்கை நம்ம ப்ரெப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி, அந்த மாதிரி அப்படி சொல்றதுக்கு. எஸ்பெஷலி இதை வந்து வேர்ப்ஸ் ஆஃப் சென்சஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்ப்ஸ் ஆஃப் சென்சஸ்னா நம்மளுடைய 5 சென்சஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவோம்? ஸ்மெல், டேஸ்ட், ஃபீல், லுக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வேர்ப்ஸ் கூட எல்லாம் நம்ம வந்து இந்த லைக்கை வந்து சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இங்க லுக் அண்ட் சீம் இது ரெண்டுக்குமே தெரியுது அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லுக்ன்றது என்னன்னா பார்த்தா தெரியுது அப்படின்றப்ப நம்ம லுக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சீம்ன்றது என்னன்னா நான் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு எனக்கு இப்படி தெரியுது, நான் உணர்ந்த விஷயத்தை வச்சு இப்படி தெரியுது அப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து சீம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ வெறும் அப்பியரன்ஸ், கண் பார்வை மூலமா ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுங்கிறத நம்ம வந்து லுக் அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கூட எல்லாம் இந்த லைக்குங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, அவ பாக்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே தெரியுறா, அது இது வந்து ஸ்மெல் வந்து இந்த மாதிரி தெரியுது, டேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த லைக்குங்கிற வார்த்தையை இந்த வேர்ப்ஸ் ஆஃப் சென்சஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். பாக்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்றப்போ ஷீ லுக்ஸ் லைக் ஹர் மதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்து இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜாஸ்மின் மாதிரி இருக்கு இதோட வாசனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இட் ஸ்மெல்ஸ் லைக் ஜாஸ்மின். ஒன்னு சாப்பிடுறீங்க, ஒரு வெஜிடேரியன் டிஷ், ஆனா சாப்பிடறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இட் டேஸ்ட் லைக் சிக்கன். இப்போ ஒருத்தர் அவருடைய நடந்துக்கிற விதம் அதையெல்லாம் பார்த்து நீங்க உணர்றீங்க, அவர் ஒரு ஜென்டில்மேனா தான் தெரிகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹி சீம்ஸ் லைக் அ ஜென்டில்மேன். அதே மாதிரி நீங்க உணர்றீங்க, ரொம்ப ஹாட்டா உணர்றப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? இட் ஃபீல்ஸ் லைக் சம்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்மர் மாதிரி இருக்கு, இட் ஃபீல்ஸ் லைக் சம்மர். இப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லைக்கு கூட நம்ம வந்து சில மாடிஃபையர்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப அந்த மாதிரி இருக்கு, அப்படியே அதே மாதிரி இருக்கு, இப்படிலாம் சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த ஜஸ்ட், மோர், அ பிட், இந்த மாதிரி மாடிஃபையர்ஸ் எல்லாம் நம்ம லைக் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்ப அவர் பாக்குறதுக்கு அப்படியே அங்கிள் மாதிரியே இருக்காரு, he looks just like his uncle அப்படி சொல்லுவோம், யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்தது பாத்தீங்களா, ஒரு கலர், அது கிரீனா இல்ல ப்ளூவான்னு தெரியல, இல்லப்பா அது ரொம்ப கிரீன் மாதிரி தான் இருக்கு, ப்ளூவை விட கிரீன் கலர் தான் நல்லா தெரியுது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் மோர் லைக் கிரீன் தேன் ப்ளூ. இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லெமன் ஸ்மெல் மாதிரி இருக்கு, இட் ஸ்மெல்ஸ் அ பிட் லைக் அ லெமன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் மாடிஃபையர்ஸ். ஜஸ்ட், மோர், அ பிட், இதெல்லாம் மாடிஃபையர்ஸ். எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அன்லைக். அப்படியே லைக்கோடைய ஆப்போசிட், அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த அன்லைக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ அவ அவங்க அம்மா மாதிரி இல்ல, அவ ரொம்ப ரூடா இருக்கா அப்படி சொல்லுவோம். அவங்க அம்மா ரொம்ப சாஃப்டான, அவங்க மாதிரியே இல்ல, ரொம்ப ரூடா இருக்கா, ஷீ இஸ் ரூட் அன்லைக் ஹர் மதர். சோ இதே விஷயத்துல நம்ம அன்லைக்க முன்னாடி கூட வச்சு சொல்லலாம். இப்ப நான் வந்து என் அண்ணன் மாதிரி இல்ல, நான் வந்து ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த அன்லைக்குங்கிற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். அன்லைக் மை பிரதர், ஐ எம் ஷார்ட், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஒரே கம்பேரிசன் தான். மற்ற பழங்களை மாதிரி இல்லாம முந்திரி அப்புறம் ஸ்ட்ராபெரி இதுல எல்லாம் வந்து சீட்ஸ் வந்து வெளியில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அன்லைக் எனி அதர் ஃப்ரூட்ஸ், cashews and strawberries have their seeds on the outside. இது வந்து ஒருத்தவங்களை அவங்களோடைய கம்பேர் பண்றது. நம்ம திடீர்னு ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்ன இப்படி பேசுறாவ, இல்ல என்ன இப்படி நடந்துக்கிறான், இது அவள மாதிரியே இல்ல, அவன மாதிரியே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவ பேசுற விதம், அவளுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ மாதிரியே இல்ல, இப்ப வேற மாதிரி பேசுறா, அந்த மாதிரி இருந்துச்சு அவளோட வாய்ஸ். ஹர் வாய்ஸ் வாஸ் சோ அன்லைக் ஹர், அவளோட வாய்ஸ் மாதிரியே இல்ல அது அப்படி சொல்லுவோம் நம்ம இல்லையா? ஒருத்தவங்க பிஹேவ் பண்ற விதத்தை பொறுத்து அது அவன் மாதிரி இல்ல, அவன் ரொம்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ தட் வாஸ் சோ அன்லைக் ஹிம், இல்ல இட் வாஸ் சோ அன்லைக் ஹிம், இந்த மாதிரிலாம் நம்ம phrases யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை லைக்லி. லைக்லின்றது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து லைக்லி யூஸ் பண்ணுவோம். இவர் இதுக்கு பெரும்பாலும் ஒத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அவ இன்னைக்கு வராம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம இந்த லைக்லிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நம்ம வந்து இதோட சின்டாக்ஸ் ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படின்னா, he is likely to, she is likely to, you are likely to, இந்த மாதிரி சொல்லுவோம்.
அப்படி இல்லைன்னா இட் இஸ் லைக்லி தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல நம்ம மேட்ரு என்னவோ அதை நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எப்ப இப்படி சொல்லுவோம்? நம்ம ஆப்போசிட் டீமை அனலைஸ் பண்ணிட்டு அவங்க டீம்ல வந்து நல்ல பிளேஸ் இல்லை, இல்லைன்னா நல்ல பிளேஸ் கூட அடிபட்டுருச்சு, அவங்களால இன்னைக்கு விளையாட முடியாது, பட் நம்ம டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம டீம் வெற்றி பெறதுக்கு நீங்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவர் டீம் இஸ் லைக்லி டு வின் இப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பையனை பத்தி நல்லா தெரியும், அவன் அடிக்கடி மறந்துடுவான் ஏதாவது சொல்றதெல்லாம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீ மறந்துடுவ கண்டிப்பா, பெட்டர் நீ நோட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? யூ ஆர் லைக்லி டு ஃபர்கெட், நோட் இட் டவுன். ஒருத்தவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க இத்தனை நாள், இன்னைக்கு வந்து வழக்கமா ஒரு மீட்டிங் இருக்கும், இந்த மாதிரி மீட்டிங் இருக்கனால அவர் லேட்டா தான் வருவார், அதனால இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கும் அவர் லேட்டா வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றதுதான், இந்த மாதிரி இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு. So he has a meeting today, so he is likely to be late. அவர் இன்னைக்கு லேட்டா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. He has a meeting today, so he is likely to be late. இந்த இடத்துல நம்ம கெட் ஆஃப்னு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். கெட் ஆஃப் அப்படின்னா நம்ம ஆஃப் பத்தி ஒரு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ அதுல கெட் ஆஃப்னா என்ன சொன்னோம்னா, ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறது, ஒரு ஜேர்னியோ எங்கேயோ அப்படி போயிடுறத நம்ம கெட் ஆஃப்னு சொல்லுவோம். இதே கெட் ஆஃப்க்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அது என்னன்னா, ஒரு கிரைமோ இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அக்யூட்டல் ஆயிடுறோம், விடுதலை ஆயிடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கெட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட் அவங்கள ஒரு சின்ன அபராதத்தோட அவங்கள விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கெட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். She is likely to get off with a minimum fine. இப்போ நாம இந்த லைக்லிய சீம் கூட சேர்த்து எப்படி யூஸ் பண்றது? நாம சொல்லுவோம் இல்லையா, வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நான் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு, நான் படிச்ச விஷயங்களை வச்சு இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது, இவ்வளவு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி சொல்றதுக்கு. சோ இந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவ வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சோ திஸ் வைரஸ் சீம்ஸ் லைக்லி டு ஸ்ப்ரெட் சோ ஃபாஸ்ட். சோ இந்த இடத்துல சீம் வந்து அது தெரியுதுங்கிறத காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சோ திஸ் வைரஸ் சீம்ஸ் லைக்லி டு ஸ்ப்ரெட் சோ ஃபாஸ்ட். இதே மாதிரி எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா அவர் சீக்கிரமே ரிசைன் பண்ணிடுற வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. சோ அவர் ரிசைன் பண்ணிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. சோ இத மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இட் சீம்ஸ் வெரி லைக்லி தட் ஹில் ரிசைன் சூன். இந்த இடத்துல நம்ம வந்து தட் கிளாஸ்க்கு அப்புறமா மேட்டர் சொல்லியிருக்கோம். பொதுவா நீங்க பாத்தீங்களான்னா he will likely to resign நம்ம சொல்ல மாட்டோம், he is likely to resign soon அப்படி சொல்லணும். இல்ல இது ஃபியூச்சர், அப்ப நம்ம will வச்சு சொல்லணும்னு நினைச்சீங்களான்னா அப்ப it is likely that he will resign soon அப்படிதான் நம்ம சொல்லணும். சோ இந்த இடத்துல நாம அப்படி தெரிகிறது அப்படின்னு சொல்றதுக்காக இட் சீம்ஸ். அதே மாதிரி லைக்லிக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் தெரியுது, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெரி லைக்லி, ஹைலி லைக்லி இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றதுக்கு இட் சீம்ஸ் வெரி லைக்லி தட் ஹில் ரிசைன் சூன். வெரி லைக்லி மாதிரியே தான் ஹைலி லைக்லியும், ரொம்ப பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறப்போ. இப்போ இதே நீ தடவுற இதெல்லாம் தடவுனீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இட் இஸ் ஹைலி லைக்லி டு கெட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். இதே லைக்லிக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு, ப்ராபபிலி. ப்ராபபிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெரும்பாலும் அவர் வந்து 6 மணிக்கு அங்க போய் ரீச் ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பெரும்பாலும் அப்படின்னா ஆஃபன் இல்ல, இந்த இடத்துல பெரும்பாலும் அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குங்கிறது தான் நம்ம வேற வார்த்தையே சொல்றோம். நிறைய சான்சஸ் இருக்கு, அவர் 6 o'clock தான் அங்க போய் சேருவாரு, சோ மேக்ஸிமம் அவர் வந்து 6 o'clock தான் அங்க போய் சேருவாரு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ he'll most likely reach there by 6 o'clock. இந்த இடத்துல நம்ம மோஸ்ட் லைக்லியே மோஸ்ட் ப்ராபபிலி அந்த அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்றோம். he will most probably reach there by 6 o'clock. கொஞ்சம் மொழிதான் நீங்க சொன்னீங்க, he will யூஸ் பண்ணக்கூடாது, he is likely to அப்படி சொல்லணும்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம இந்த மோஸ்ட் லைக்லிய ஒரு அட்வர்பா யூஸ் பண்றோம். எப்போ போய் சேருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்போட ரிலேட் பண்ணி தான் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். சோ அதனாலதான் நம்ம he will most likely reach there by 6 o'clock அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இதை வழக்கமான செக்ஷன்ல நம்ம சொல்றதா இருந்தா he is likely to reach there by 6 o'clock அப்படிதான் நம்ம சொல்லணும். சோ இந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபபிலி மாதிரி ஒரு அட்வர்பா யூஸ் பண்றதுக்கு he will most likely reach there by 6 o'clock அப்படி நம்ம சொல்றோம். அவளுக்கு
ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம she is likely to get a promotion அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே விஷயத்த ப்ராபப்ளி அவளுக்கு கிடைக்கும் அப்படி நம்ம சொல்றதா இருந்தா she will most likely get a promotion இல்ல she will most probably get a promotion அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இதை நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம், இந்த இடத்துல இது அட்வர்பா யூஸ் பண்ணிருக்கோம். அன்லைக்லி, லைக்லிக்கு ஆப்போசிட், வாய்ப்பே இல்லை ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அன்லைக்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க இப்பதான் பஸ் ஏறி இருக்காங்க, சோ வர்றதுக்கு எப்படி மிட் நைட் ஆயிடும், அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்ம நாட் லைக்லி அப்படி கூட சொல்லலாம், லைக்லிக்கு ஆப்போசிட்டா நாட் லைக்லி அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நாட் லைக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். will she get a job அப்படின்னு கேட்டா நாட் லைக்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்பிளா. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அவங்க மிட் நைட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. So they are not likely to get home before midnight. இப்ப இதே விஷயத்த நம்ம hardly வச்சு கூட சொல்லலாம். They are hardly likely to get home before midnight. So இது ரெண்டுக்கும் பதிலா நம்ம unlikely அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். So இந்த unlikelyங்கிறப்போ எவ்வளவு தூரம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா, ரொம்ப வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை அந்த மாதிரி சொல்றதா இருந்தா it is extremely unlikely அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை, இல்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்க சொல்றதுக்கு நம்ம சிம்பிளா இந்த ஃப்ரேஸை மட்டும் சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி, இட் இஸ் ஹைலி அன்லைக்லி, இட் இஸ் வெரி அன்லைக்லி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ரொம்ப வரைக்கும் நம்ம வந்து பாசிபிலிட்டிஸை பொறுத்து நம்ம வந்து எந்த வார்த்தையை வேணா சேர்த்துக்கலாம். ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்றீங்க, ஒருத்தவங்க ஒரு பிளான் சொல்றாங்க, ஐயோ இந்த பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ திஸ் பிளான் சீம்ஸ் அன்லைக்லி டு சக்சீட், வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் பிளான் சீம்ஸ் அன்லைக்லி டு சக்சீட். இல்ல இதே விஷயத்த திஸ் பிளான் இஸ் அன்லைக்லி டு சக்சீட் அப்படி கூட நம்ம சொல்லிடலாம். இது ஒரு ப்ரப்போசல், இதை நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா இதை அவர் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல, இதை அவர் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி நம்ம சொல்ல போறோம். he is unlikely to accept it இல்லனா it is unlikely he will accept it இப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப அவர் மனசை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா it is very unlikely he will change his mind. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம unlikely யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல நாம likely, unlikely, அதே மாதிரி like and unlike, ஸோ இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.